அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா இரண்டு கட்சியும் இயல்பான கூட்டணி என்று நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார். நாங்க கூட்டணி வச்சோமோ இல்லையோ ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துடுது, பதறாரு. சட்டமன்றத்தில் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன், திரு கடம்பூர் ராஜு அவர்களும் இருந்தாங்க. திடீர்னு வந்துருச்சு. நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். என்னை பார்த்து, என்னங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட நீ கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எனக்கு ஒன்றும் பேச வரல, என்ன நம்மளை பார்த்து கேட்கிறாரேன்னு. அப்புறம் தான் நினைச்சேன், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சவுடன் இந்த முதலமைச்சருக்கு நடுக்கம் வந்து விட்டது. அதற்கு மேலேயும் பேசுறார், நீங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்க, 2033 வரைக்கும் 2031 வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்களேன்னு எனக்கு நேருக்கு நேர் கேட்டார். அப்பொழுது நான் பதில் சொன்னேன், நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போங்க, இது அதிமுக கட்சிங்க. அவர் திமுக கட்சி நினைச்சுட்டே பேசிட்டு இருக்காரு. பாவம் மறந்துட்டாரு. கூட்டணி வச்ச உடனே தன்னை மறந்து ஒரு சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது. ஆட்சி பறிபோய்விடும் என்று அச்சம், பயம் வந்த காரணத்தினால்தான் என்னை நேருக்கு நேர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா நல்லது செஞ்சிருந்தா தானே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்ச சரித்திரமே இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் தாரக மந்திரம். இதுல வேணா அவையில் எந்த விதத்திலையும் குறைய மாட்டாங்க. எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு லஞ்ச லாவணி மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னொன்னு கேட்கிறார், அவர் திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா, நம்மள பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா தான் அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் இருக்காரு. நாங்க என்ன விழுங்கியா போடுறாரு, நீங்க இங்க இருக்க விழுங்கிடுவாங்களா? எப்படியெல்லாம் மக்களை மடமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, நாட்டில் 2 முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று 3வது முறையும் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலக அளவில், உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பொறுக்க முடியல. அதே வேளையில் எண்ணி பாருங்க, 1999 பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவையில் விடுவிக்கல. அதுதாங்க ஒரு நல்ல கட்சிக்கு அடையாளம். அந்த கட்சி அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு கேபினட் அந்தஸ்து கூடிய இலாக்கல்லாத மந்திரியாக அவர் 1 வருட காலம் சிகிச்சை பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உண்மைதானே?
அதுக்கு பிறகுதானே அவர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார். பிறகு நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். 15 நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சிட்டார். நீங்களா பேசுறீங்க? 15 நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில் உடனே காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த காங்கிரஸ் கட்சியில் மத்தியில் ஆளுகின்ற பொழுது அங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. இப்படி இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி திமுக கட்சி. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தான் திமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டது. ஆக நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து போட்டியிட்டது. 2001 சட்டமன்ற பொது தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக இணைந்து போட்டியிட்டது. அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் யாரு கால் வேணாலும் விழுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தா இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக என்பதற்கு கொள்கை இருக்கின்றன. கூட்டணியும் கொள்கையும் வெவ்வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுக தலைவர் பேசுகிறார், என் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எல்லாம் ஒத்த கொள்கையுடன். அப்புறம் எது கட்சி தனித்தனியா நடத்துறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்ந்துக்கலாம், திமுகவோடய சேர்ந்துக்கலாம். அப்புறம் எதுக்கு தனி கட்சி? ஆக இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவேற்றி விட்டது. 5வது ஆண்டு காலம் திமுக அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மக்களுடைய பிரச்சனையை எதிர்கட்சி முன்வைக்கிற கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி 2 தான் மக்களுடைய பிரச்சனை குறித்து ஆங்காங்கே நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேற எந்த கட்சியும் திமுகவை எதிர்த்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே கிடையாது. 2 கட்சி தான் பிரதான கட்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு முதலாக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களுக்கு துணை நிற்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. எனக்கு முன்னாலே பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியதை போல இன்றைக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஒரு காலத்தில் நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேவலமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பு 2 பேர் ஒரு எஸ்ஐ முகத்துல குத்துறாங்க. எஸ்ஐ முகத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் முகத்துல மாறி மாறி குத்துறாங்க. எஸ்ஐக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? அதே போல திருமதி கனிமொழி அவர்கள் சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கின்ற கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பெண் காவல்துறை சேர்ந்த அந்த காவலர் பணிபுரிந்து இருக்கும் போது சில பேர் பாலியல் சீண்டல், யாரு பெண் காவலருக்கு, அவளுக்கே பாதுகாப்பு இல்லை, நமக்கு எங்க போய் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆக இப்படியே நாடு சென்று கொண்டிருந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலம் ஆயிரும். சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை. அவ்வளவு மோசமான ஆட்சி, அவ்வளவு ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் கேட்கிறார்,
மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு தேவையான நிதி கொடுப்பதில்லை, திட்டங்கள் கொடுப்பதில்லை என்ற ஒரு தவறான தகவலை, அவதூறு பிரச்சாரத்தை நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருந்தார்கள். 16 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் அங்கே மத்திய அமைச்சரவையிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தீர்கள். அப்பொழுது ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெறவில்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறவில்லை? அப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும். இவர்கள் சம்பாதித்த பணத்திற்கு மத்தியிலே பாதுகாப்பு வேண்டும். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. மக்களை பற்றி கவலைப்பட்ட இல்ல, மக்களை பற்றி கவலைப்பட்டதே இல்ல. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம். சட்டமன்றமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்கிறதா ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். நாடாளுமன்றமா இருந்தாலும் அங்கேயும் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அமைச்சரவையில் இடம்பெற முடியும். வேற யாரும் வர முடியாது. அது கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி, இரண்டிலுமே திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிலே பங்கு பெற முடியும். அப்படிப்பட்ட கட்சி தேவையா? சொல்லுங்க, தேவையா?